ஏங்க ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, தெரிஞ்சுக்கங்க தயவுசெய்து அது அரசியலுங்கிறது வேற. அது இப்போ சரி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்றக்காக, எலெக்ஷன் டைம் அப்படின்றக்காக இந்த கொஸ்டின்லாம் என்னென்னடா கேட்கறது அப்படின்ட்டு எல்லா கொஸ்டினையும் கேட்பீங்களாங்க. ஒரு சேலை கட்டுறது கூட யோசிச்சு ஐயோ இந்த கலரில் கட்டிட்டா இது இப்படி பேசுகிறாங்களா அப்படி பேசுகிறாங்களா இந்த டைமில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சு பண்ணுறது அது ஒரு வகையில் நடந்துட்டு இருக்கு. விடுங்க. எங்கே பாருங்க, பொட்டு, இது குங்குமம், இது மஞ்சள், இது நார்மலாக நம்ம வைக்கிற ஸ்டிக்கர் பொட்டு, தெரியுதுங்களா? மூணும் மஞ்சள் குங்குமம் வந்து பொண்ணு எப்பயுமே வந்து பொண்ணுங்க மஞ்சள் குங்குமங்கிறது வைக்கிறது தான். அது மங்களகரத்துக்குரியது. மஞ்சள் குங்குமம் பூவு இது வந்து இந்த சாதாரண எல்லா பெண்களும் வைக்கிறது தான். அது இது வந்து இப்படி வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இது நான் இப்போ இல்லை, இன்றைக்கி நேற்று இல்லை, பல வருஷமாக இப்படி தான் வச்சுட்ருக்கேன். போய் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கனாலுமே தெரியும். இதே இதுதான். இப்போ அந்த ஓட்டு போடுறதுனால இது கிடையாது. இது பல வருஷமாக இப்படி தான் வச்சுட்ருக்கேன். என்னோட எல்லா வீடியோலையும் இப்படி இருக்கும் பாருங்கள் போட்டு. இது வந்து இப்போ இப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களே இந்த கலரு, இது வந்து இது அந்த கட்சியை சேர்ந்ததாச்சே, அப்போ அந்த கட்சியா நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் போய் இதெல்லாம் என்னங்க தயவு செஞ்சு கொஞ்சமாவது மைண்ட் செட்டை மாற்றிக்கங்க. சிரிப்பு தான் வருது. ஏதாவது ஒரு கலரில் என்ன நல்ல வேலை அந்த பூ வெள்ளை கலரில் இருந்துச்சு, இல்லாட்டினா அதுக்கும் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க. நான் கனம்பரம் வைக்கலாங்க பாருங்கள், வெள்ளை கலர் மல்லிப்பூ. எனக்கு சிரிப்பு தான் வருது. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் குறுக்கு பற்றியாக யோசிக்கிறத விடுங்க. அவங்கவுங்க ஓட்டு போட்டது அவங்கவுங்களோட உரிமை. அவங்கவுங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ, அவங்கவுங்க யார் கட்சியை விரும்புகிறாங்களோ அதுக்கு அவங்கவுங்க பண்ணிட்டு போகிறாங்க. அது அவங்கவுங்களோட உரிமை. அதில் போய் நம்ம தலையிட முடியாது. அது மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க, உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இது என்னோட பர்சனல். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்களோ அது உங்களோட பர்சனல். அது மாதிரி அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம். அது உங்கள் விருப்பம், தப்பில்லை. ஆனால் நீங்கள் யாருக்கு போடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க பாருங்கள். இது வந்து தேவையில்லாத, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி மன சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வேணாம். பொட்டில் பாகுபாடு பார்க்குறது, பூவில் பாகுபாடு பார்க்குறது, சேலையில் பாகுபாடு பார்க்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. எந்த கட்சியை சார்ந்தும் இது கிடையாது, நான் கிடையாது. அவ்வளோதான். பை.